அப்பா எல்லாம் இந்த பிக் பாஸ பத்தி பேசாம என்கிட்ட ஒரு ஹாய் சொல்றீங்க பாரு, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலேயே நான் வரல லைவுக்கு. பிபி கண்டஸ்டன்ட் எல்லாம் பேசினாங்களா, எல்லாம் பயங்கர பிஸியா இருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. பட் பேசுறோம், அப்பப்போ பேசுறோம். மம்மி சினி ஃபீல்ட்ல பார்ட் 2க்கு வெயிட்டிங். யா மீ டூ ஏதாவது ஒரு நல்ல என்ன சொல்றது, நல்ல விஷயங்களா இருந்தாக்கா, நல்ல கேரக்டரா இருக்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேம் பிரதீப் பாத்தீங்களா? பிரதீப் பார்த்தேன். மாயா பூர்ணிமாட்டெல்லாம் ஃபோன்ல நான் பேசினேன். வென் பிக் பாஸ் கொண்டாட்டம் மேம், நாங்களும் அந்த டேட்டு கேட்டுட்டு இருக்கோம், இன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க. விஷ்ணு மணி தினேஷ் நம்பாதீங்க. ஐயா ரியலி என்ன எங்க குக் பண்ண விட்டாங்க பானு? நம்ம சிடபிள்யூசி மாதிரியா குக் பண்ணோம்? அந்த குக்கிங்ல ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட். ஆமா, வெங்காயத்தை கட் பண்ணல, பூண்டை உரிக்கலன்னு எங்க போய் சொல்றது? சமைக்கிற நமக்கு தான் தெரியும்ல. கட்டிங் முக்கியமா இல்ல கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கடகடன்னு ஒரு மணி நேரத்துல சமைக்கிறது முக்கியமான்ட்டு இதெல்லாம் எங்க போய் இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது? எல்லாத்துலயும் கான்ஃபிளிக்ட் தான் அவங்களுக்கு. எதுல எப்ப பிரச்சனை பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேம் குக் வித் கோமாளி என்ன ஆச்சு? அடுத்த சீசன் வரப்போகுது, யார் வராங்கன்னு தெரியல. அதுல மேபி எனி சம் ரவுண்ட் ஐ மைட் கம் ஆஸ் அ கெஸ்ட் நினைக்கிறேன், பாப்போம். பிபியில் உங்க ஃபேவரட் யாரு மம்மி? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சொல்றது இந்த பதிலுக்கு? இன்டர்வியூ ஓரியன்டல் அபவுட் ஒன்லி யூ. நான் அவருக்கு ஒன்றும் பதிலே சொல்லணும், நீங்க எல்லாரும் சரியா பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால கவலையே இல்லை. அதை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுது. அர்ச்சனாவை வந்து 2-3 தடவை நான் கால் பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கல. நீங்க என்கிட்ட கேட்கறது அவங்க கிட்ட கேளுங்க. சௌந்தர்யா ஹாய், கோயம்புத்தூர்லேருந்து சௌந்தர்யா ஹாய்மா. 3 மஸ்கிட்டர்ஸ் மாயா பூர்ணிமான்னு வச்சு. யா சீரியஸ்லி. விஷ்ணு கிட்ட பேசினீங்களா? அவன் நிறைய பேசிட்டு இருக்கானே, அதை கேட்டாலே போதுமே. பேசின அளவுக்கு அந்த அளவுக்கு மிகவும் திருப்திகரமா இருக்கே. ஸோ மாயா கிட்ட பேசிட்டேன். மாயாலாம் ஃபோன் பண்ண உடனே ஃபோன் எடுக்கிறாங்க, பேச முடியுது. நியூ ப்ராஜெக்ட்ஸ் யா லெட் யூ நோ சூன். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குதுங்க, ஆனுவல் எக்ஸாம். அப்புறம் பையன் வந்து காலேஜுக்கு போயிருக்கானா, அது வேற மைண்ட்ல ஒரே ஃபியர். என்னன்னாக்கா, அவன் இன்னைக்கு யாரையாவது ப்ரப்போஸ் பண்றானா, எந்த விஷயமே நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டான்னு அது வேற மைண்ட்ல ஓடிட்டு இருக்குங்க. இந்த நிலைமையில இவர்கிட்ட நான் எப்படி ரொமான்ஸ் காமிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. மம்மி ஹெல்ப் பண்ணுங்க, உங்க லைவ்ல எனக்கு ஒரு லவ் செட் ஆகுதா பாப்போமா? லவ் செட் ஆகணுமா உங்களுக்கு? என்ன பண்ணும்? எப்பா யாருப்பா அது? யாரு என்னன்னே தெரியாம நான் எப்படிமா அது சொல்றது? பாருங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எங்களோட நிலைமையே பாத்தீங்களா? சுத்தமா ரொமான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ண முடியும்? சம்சாரம் மின்சாரம் புரிய வச்சுட்டீங்க எப்படின்னு. அதெல்லாம் வந்து கரெக்டா அந்த லவ் பண்ற டைம்லயே அந்த அது ஒரு கிக் இருக்கும். அந்த டைம்லயே எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிடணும். போக போக வந்து நமக்கு மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா கமிட்மெண்ட்ஸ். நீ அடுத்தது வேலை என்ன, நாளைக்கு என்ன பண்ண போறோம், ஃபியூச்சருக்கான செக்யூரிட்டி என்ன பண்ணணும், இதெல்லாம் தான் ஓடிட்டு இருக்கே தவிர மற்றபடி வேலண்டைன்ஸ் டே கேண்டில் லைட் டின்னர் இட் இஸ் பாசிபிள். ஆக்சுவலி கேண்டில் லைட் டின்னர் வீட்ல ஏத்தி வச்சிடலாம். பாருங்க, வீட்ல ஏத்தி வச்சு கேண்டில் லைட் டின்னர் கொடுக்குறேங்கிறாரு. ஹஸ்பண்டா இருந்தா வீட்ல ஒய்ஃப் தனியா இருப்பாங்க, ஒழுங்கா ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்லிட்டுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஐ லவ் யூ அப்படின்றது வந்து கன்ஃபார்மா சொல்லணும். அதை வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் இல்ல, அடிக்கடி எப்ப பார் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். வைஸ் வர்சா, ஈவன் வைஃப் ஆல்சோ ஹேவ் டு சே. அதானே சொல்ல வந்தீங்க? பாருங்க, ஐ லவ் யூங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. ஐ லவ் யூ ஆல். பாருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் பதிலுக்கு இவர் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறாருங்க. இதுதாங்க என்ன சொல்றது. என் கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா சரி. பாய் கேர்ள் கிட்டயோ இல்ல கேர்ள் பாய் கிட்டயோ வந்து ப்ரப்போஸ் பண்ண போவாங்கல்ல, ஏன்னா ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லுங்க. என்ன பண்ணணும் இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்றவங்க? இன்னைக்கு போய் மாட்டணுமா? மாட்ட வேண்டாம் அப்படிங்கிற வந்து மிக உன்னதமான ஒரு அட்வைஸை வந்து அவர் சொல்றாரு. இருந்தாலும் சொல்லுங்க, சரி வேற வழி இல்லை, இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். என்ன சொல்லணும்? என்ன ப்ரிப்பேர்டா இருக்கணுமா வேணாமா, இல்லை சும்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி போயிட்டு லஞ்சு
போயிட்டு இல்ல டின்னர் போயிட்டு அப்படியே ஓடி வந்துடணுமா? கீப் ட்ரைங், அவ்வளவுதான். கீப் ட்ரையா? சரி, நீங்க என்ன எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்க? அம்மா கதை வேற இல்ல. நம்ம கதை வேற. எங்க ஸ்டோரியே ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஸ்டோரி ஆகி போச்சு. 23 வருஷம் ஆயிருச்சு. இந்த வருஷம் 24 வருஷம் ஆக போகுது. என்னுடைய ரொமான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அது 2 நாள் முன்னாடி போட்டல நீ வந்து. இங்க பாருங்க, அநியாயத்துக்கு 0% ரொமான்ஸ்னு சொல்லிட்டாரு மக்களே. இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க? 3 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கிற ரொமான்ஸ் இல்லாம வந்து இதெல்லாம் பாசிபிளா சொல்லுங்க? நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க அந்த டைம்ல இருந்தது ரொமான்ஸ், இந்த டைம்ல 0 ஆச்சது. அதான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, see you all, bye.